ஹாய் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒருவேளை ஒன்றுமே படிக்கலை, இனியும் வந்து ஒரு ஹாஃப் டே இருக்குது, நான் படிச்சிடலாமான்னு கேட்டால் ஒரு 10லேருந்து 12 5 மார்க் சொல்கிறேன். அது படிச்சினாலே 3 எழுதலாம், 4 கூட எழுதலாம் சில டைமு. ஆனால் நான் இங்கே கொடுத்துருக்க எல்லா 5 மார்க் படிச்சுன்னா 5மே எழுதிடலாம். பாக்ஸ் போட்டது மட்டும் பாஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கவே முடியலன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ் போட்டது மட்டுமா பார்த்துருப்போம். 2 மார்க் 3 மார்க்லேயும் பாக்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஒரு 5 யூனிட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன். சில விஷயங்கள்லாம் பண்ணிங்கனாலே அது ஒரு 40 45 1 மார்க் கேட்டால் 45 50 கிட்ட போயிடும். 70க்கு சொல்கிறேன். அப்புறம் நீ 5 மார்க்லாம் நான் சொன்னது எல்லாமே படித்து 2 மார்க் 3 மார்க் எல்லாம் படித்து 60க்கு மேலே எடுக்கலாம், நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல். ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் கிடையாது. பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நான் பாஸ் நீங்கள் போட்டிருக்கேன்னா அதை மட்டும் படித்தா போதும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி இன்னும் ஈஸியாக சொல்லிட்டா 1 மார்க் படித்து 10 மார்க் கரெக்டாகிரு. அதுக்கப்புறம் 5 மார்க்கில் ஒரு 2 கரெக்டான பாஸ், அவ்வளோதான். இல்லை சார் பாஸ் எல்லாம் வேணால் ஒரு டீசன்ட் ஸ்கோர் வேணும்னா பாரு. ட்ரையாங்கிள் வெக்டர், ரேடாரு, டைப்ஸ் ஆஃப் எரர், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி, இந்த எக்ஸாம்பிள் 1.15 இது 4ல் ஏதோ ஒன்று வந்துடும். ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், ஸ்கேலார் வெக்டர் ப்ராப்பர்ட்டி, கைனமேட்டிக் ஈக்குவேஷன், சென்டிமீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் சேர்த்து படித்தா நல்லது. இது 2ல் ஏதோ ஒன்று வருமானு எனக்கு தெரியாது, பட் படிக்க முடியாதோ அது 2 மட்டும் அப்படிங்க. யூனிட் 3 வெர்டிக்கல் மோஷன், ஹரிசாண்டல் மோஷன் தனித்தனி 5 மார்க்கு. பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், மெத்தட் ஆஃப் மெஷரிங், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் வந்து நல்லா படிக்கணும், படிச்சுக்கோங்க. அதாவது எல்லாமே சேர்த்து படிச்சுக்கணும், நல்லா படிக்கணும். இந்த 3லேருந்து ஏதோ ஒன்று வந்துடும், அதனால தான் நான் கொடுத்துருக்கேன். சரியா? அதே மாதிரி இந்த 3லேருந்து ஏதோ ஒன்று அதிகமாக வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. ஒர்க் எனர்ஜி, பிரின்சிபல் கொலிஷனு, பவர் வெலாசிட்டி போட்டு பாருலாம், ஈஸி தான். மொமெண்ட் ஆஃப் இனிஷியல் ஆடி தான் ரிப்பீட்டடு. எஸ்கேப் ஸ்பீடு கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஜி வித் டெப்த்து ஆல்டிடியூடாவது போட்டுப்பார். அதோட டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. பெர்னார்டு தியரம் பார்க்காம போயிடாத. மீதி 2மே இம்பார்ட்டன்ட் தான். சரி படிக்க முடியலன்னு போட்டிருக்கேன், ஆனால் படிக்கிறவன் படிச்சுக்க. யூனிட் 8 இது 2மே பாரு, கண்டிப்பாக ஏதோ ஒன்று வரும். யூனிட் 9ல் 3ல் ஏதோ ஒன்று கன்ஃபார்ம். நான் இப்போவும் சொல்கிறேன், ஃபஸ்ட் யூனிட்டு, 4th யூனிட்டு, இந்த யூனிட்டில் கண்டிப்பாக 3 5 மார்க் வந்துடும் பாரு. அடுத்து 10th யூனிட்டில் 3மே படிக்கணும், பட் இது 2 பார்த்துருப்போம். சிம்பிள் பெண்டுலமும் ஹரிசாண்டல் ஆசிலேஷனும். நியூட்டன்ஸ் ஃபார்முலா, லாப்லாஸ் கரெக்ஷன் படித்து தான் ஆகணும். பட் முடியலன்னா பைப்பாவது படித்தா பைப் கொஸ்டின் வரும். ஸோ பாஸ் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ கொஸ்டின் சொல்லியிருக்கீங்களான்னு கேட்டுறாத. அவங்களே 4 5 மார்க் எழுதலாம் போல். இல்லை நான் ஒன்றுமே படிக்க மாட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, 4th யூனிட்டு, அதுக்கப்புறம் 5th யூனிட்டு, அதுக்கப்புறம் 9th யூனிட்டு. ஓகேவா? அப்போ 1 4 9 செகண்டு. அதுக்கப்புறம் வந்து பெர்னார்டு தியரம், மேயர் ரிலேஷன், பைப்பு. பெர்னார்டு தியரம், மேயர் ரிலேஷன், பைப்பு, இது மட்டும் படிச்சுக்கோ. ஓகேவா? பெர்னார்டு தியரம், மேயர் ரிலேஷன், பைப்பு 9ஆம் பாடம், 2ஆம் பாடம், 1ஆம் பாடம், 4ஆம் பாடம் நான் கொடுத்தது, நான் மஞ்சள் கலரில் போட்டது. ஓகே, பாஸும் பண்ணிடலாம். நல்லா டீசன்ட் ஸ்கோர் 30க்கு மேலே வரும், 70க்கு. ஓகே, 2 மார்க் 3 மார்க் பார்த்துடலாம். 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் படிச்சிரு, இருக்கிறது 5 கொஸ்டின் படிச்சிரு. அடுத்தது 2 மார்க்கு, இதில் 3 மார்க்கும் கேட்பாங்க. இந்த கொஸ்டினை அதை பார்த்துருப்போம். யூனிட் 3 ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. லாமிஸ் தியரம், கன்கரண்ட் ஃபோர்ஸ் 3 மார்க்கு, ஸ்டாட்டிக் கைனடிக் ஃப்ரிக்ஷன் 3 மார்க்கு. ஸோ 3 மார்க்கும் ஈஸி, 2 மார்க் ஈஸி. புஷ் புல் டயக்ராம் கேட்பான். யூனிட் 4 ஈஸி தான். ஃபஸ்ட் யூனிட்டு 4 யூனிட்டுமே நீங்கள் தாராளமாக படிக்கலாம். 2 மார்க்கில் இது 2, 3 மார்க்கில் இது 3. ரிலேஷன்பிலிட்டி, கைனடிக் எனர்ஜி, மொமெண்டம் புக்கின்னு நானே மார்க் பண்ணியிருக்கேன். 5th யூனிட் விட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஈஸியாக தான் இருக்கும், படிச்சிரு. யூனிட் 6ல் கெப்லர்ஸ்லாம், யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன், இந்த கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் இருக்குது, படிச்சிரு. 7th யூனிட் நான் பெருசுங்கனால விட்டுட்டேன், பட் ஆனால் நல்லா படிக்கணும், பார்த்துக்கோங்க. இதில் எல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. யூனிட் 8ல் அந்த 3 லா கொடுத்துருக்கேன். 24வது கொஸ்டின் ரெஃப்ரிஜிரேட்டர். 9ஆம் பாடம் சின்ன யூனிட்டு, அதனால் ஒரு 9 கொஸ்டின் தான் இருக்குது, படிச்சிரு. கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் படிச்சிரு. 10ஆம் பாடமும் வந்து ஆசிலேஷன்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அதுதான் பிரித்து கொடுத்துருக்கான். மெயின்டைன்ட் ஆசிலேஷன், ஃப்ரீ ஆசிலேஷன், போஸ்ட் ஆசிலேஷன் எல்லாம் ஒரே கொஸ்டின், இது பிரித்து கொடுத்துருக்கான். இப்போ 3 மார்க்லேயும் அப்படி தான். லா ஆஃப் பெண்டுலம்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வராமல் வராது. அதே மாதிரி இதுலேயும் லா ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரிங்னு ஒரு கொஸ்டின் இருக்குது 11வது லெசனில், அதுவும் வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது. அதே மாதிரி இந்த கேட்டசிக்ஸில் ஏதோ ஒரு கேட்டசிக்ஸ் வந்துடும். இந்த 10வது கொஸ்டினும் பார்த்துரு, இந்த 10வது கொஸ்டினும் பார்த்துரு. அண்ட் 2 மார்க்கில் மீதி இருக்கிறத பார்த்தாலும் சரி, பட் மஞ்சள் கலரில் போட்டதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஒரு 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் 3 2 மார்க் 3 3 மார்க் வச்சுக்கலாமே. ஆனால் எழுதலாம், 4 எழுதலாம், ரொம்ப ஈஸியாக கேட்டால். கஷ்டமாக கேட்டால் 3 2 மார்க் 3 3 மார்க். ஈஸியாக கேட்டால் 5 கூட எழுதலாம். எல்லாமே படிச்சிங்கன்னா 6மே எழுதலாம், பட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கேட்டால் 5 5 எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே லாஸ்ட் நைட்டில் எதிர்பார்க்காதீங்க. ஸோ நச்சுன்னு ஒரு 10 2 மார்க் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா இது அதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் யூனிட் 2 மார்க்கு, செகண்ட் யூனிட் 2 மார்க்கு, தேர்ட் யூனிட் 2 மார்க்கு, 4th யூனிட் 2 மார்க்கு, 6th யூனிட் 2 மார்க்கு, 10th யூனிட் 2 மார்க்கு. இதையாவது பார்த்து, நான் இப்போ சொன்னதில் 2 மார்க்கும் உனக்கு 10லேருந்து 18 15 தான் இருக்கும், படிச்சிரு. 3 மார்க்கும் அதே மாதிரி இப்போ சொன்ன யூனிட் 1 2 3 4 6, அதுக்கப்புறம் 10 9
நீ எடுத்து பார் 3 மார்க் இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா? ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஓகே, படிச்சுக்கோ. இல்லை சார் பாஸ் பண்ணுறவங்க 2 சொல்லுங்கன்னா ஃபஸ்ட்டு 4 யூனிட் மட்டும் பார்த்துட்டு ஒரு 9ஆம் பாடமோ 6ஆம் பாடமோ உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு போ. அவ்வளோதான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் ப்ரெஸ் பண்ணி எல்லா பாசிபிலிட்டியும் சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் நீ செலக்ட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகே, ஸோ 1 மார்க் கண்டிப்பாக படிச்சிரு. புக் பேக்கு அதுதான் காப்பாற்றும். அண்ட் நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக் மேலேயே வரும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.